வணக்கம் தம்பி முகமது ஆஜித். வணக்கம், மதுரையில் இருக்கிறேன்னு சொன்னாங்க. உனக்கு ஒரு சின்ன மோட்டிவ் என்னோட நண்பர் பிரபாகரன் கொடுக்க சொல்லிக்கிறாரு. என்ன மோட்டிவ் அப்படின்னா, குடிக்கு அடிமை, குடிப்பழக்கம் அதிகம், அவருக்கும் காசு தரணும், சுற்றி வைக்கிறவங்களுக்கும் காசு தரணும். குடிச்சிட்டே இருந்தால் தர முடியாது, வருமானம் இல்லை, அதனால காசு கொடுக்க முடியலைங்கிறதும் இல்லை. நீங்கள் ஒரு கடை, சலூன் கடை வச்சுக்கிறீங்க. சலூன் கடைங்கிறது வந்து அந்த கடையை லீவ் விடுறது, திறக்கிறது, லீவ் விடுறது, திறக்கிறது, ஏதோ டைம் திறக்கிறது, ஏதோ டைம் போகிறது ஆகாது. அடிக்கடி குடிச்சிங்கன்னா கஸ்டமர் யாரும் வரமாட்டாங்க. அன்பாக இருக்கணும். காலையில் 6 மணிக்கு திறந்தாங்க கடை, நைட்டு 11 மணிக்குள்ள நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதிப்பு யாருமே சம்பாதிக்க முடியாது. கல்லாக்காட்டில் 6000 7000, 2 நாள் திறக்கிறீங்க, 3 நாள் திறக்கிறீங்க, யாரும் வரைக்கும் போகக்கூடாது. அது வியாபாரம், பிஸ்னஸ்ஸு. மழை பெஞ்சாலும் சரி, இடி இடித்தாலும் சரி, ஸ்ட்ரைக்காக இருந்தாங்க திறந்தே வைக்கணும். அதே வியாபாரம், ஷோரூமாகட்டு கடையாட்டு எல்லாத்துக்குமே அதை உங்களுக்கு நல்ல ஓடு. சுற்றி 10 லட்சம் கடன் இருந்தாலும் சரி, 5 மாதத்தில் 10 லட்சம் கடனையும் கட்டலாம், உங்கள் நண்பருக்கும் கொடுக்கலாம், வீட்டில் நிம்மதியாகவும் இருக்கலாம். காலையில் டெய்லி 6 மணிக்கு திறக்கணும். 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் திறந்து, ஒரு நாள் திறந்து உட்காந்துட்டு என்ன வரலைன்னு நினைக்கக்கூடாது. தொடர்ந்து 10 நாள் திறங்க, 11 நாள் கூடமாக இருக்குது, அப்படியே நாளாகும். ஒரு மாதத்தில் நீங்கள் 10 நாள் அதுக்கு ஒதுக்கி பாருங்க, லீவு ஓடாமல் வெறும் 10 நாள் தொடர்ந்து உங்களோட பிஸ்னஸ் எப்படி பிச்சுக்குன்னு பாருங்க. கரெக்டாக கடை திறக்கிறீங்க, கடங்காரன் கூட அவன் தொழில் நடத்த கரெக்டாக கடை திறக்கிறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து கேட்காதீங்க கூட நிப்பாட்டுவாங்க. பையன் திருந்திட்டாடா, ஓகே காசு கட்டிடுவோம், நம்மளுக்கு எப்படியா டெய்லியுமே எல்லாம் போக 1000 நிற்கி, நம்மளுக்கு 500 கொடுப்பேன், இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு 200 கொடுப்பேன் அப்படின்னு நம்பிக்கையில் உன்னை வந்து தொல்லை பண்ண மாட்டாங்க. உங்கள் குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய ஆட்களை தொல்லை பண்ண மாட்டாங்க. உங்கள் குடும்பம் நிம்மதியாக இருக்குது, நீயும் நிம்மதியாக இருக்கலாம். காலையில் 6 to 11 ஒரு 10 நாள் தொடர்ந்து முயற்சி செஞ்சு வர தம்பி. ஒரு நாள் 2 நாள் வந்துட்டுன்னு சொல்லிட்டு போகாத, ஒன்றுமே கட்ட முடியாது, மனசு கஷ்டமாக இருக்குது, எச்ச குடிக்க ஆரம்பிக்காத. உனது தொழில் உன்னை காப்பாற்றும். உன்னோட தொழில் மேலே நீ நம்பிக்கை வை. நானும் வியாபாரி தான், நானும் மார்க்கெட்டிங் தான், சரியா? நம்ம தொழில் மேலே நம்ம நம்பிக்கை வச்சோம்னா உனக்கு எந்த பழக்கமும் இல்லாமல் போயிடும். நம்ம குடும்பம் நல்லா வாழணும், சரியா? நம்மளை யாரும் தப்பாக பேசக்கூடாது, ஓகேவா? தொழில் நல்ல தொழில் வச்சுக்கிறப்ப தம்பி, சலூன் கடை சரியான வேலை. நான் நல்லா வச்சேன்னா விடி பாடுவிடுவேன், சரியா? கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கை வெற்றியடைய, குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவர நான் வாழ்த்துகிறேன். உங்கள் நண்பன் பிரபாகரன் ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு. குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பம் குட்டியோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தினந்தோறும் தர எல்லா கடனையும் அட, நிம்மதியாரு, வாழ்க்கை நிம்மதியாக இருக்க, வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள் தம்பி. நன்றி, வணக்கம்.